தம்பி, அதான் அம்மா ஃபீல் பண்றாங்கல்ல. ஏய், என்ன மனசுல இருக்குன்னு ஓப்பனா சொல்ற, அப்பதான் உங்களுக்கு புரியும். மகிழினிய லவ் பண்றேன்னு சொல்லுங்க தம்பி. ஏய், எதுக்குடா தயங்குற? உன் மனசுல இருக்கிறத சொல்லிட அம்மா கிட்ட, அம்மா புரிஞ்சுப்பாங்க. அத்தை, வர வர ஆதி என்கிட்ட முகம் கொடுத்தே பேசுறதே இல்ல அத்தை. ஆதி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. மனசுல சங்கடத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி அத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. இத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஆதி என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் புரிஞ்சுக்காம மனசுக்குள்ள சந்தேகத்தோட எப்படி இருக்க முடியும்? அதான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன் அத்தை. என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்களே கேட்டு சொல்லுங்க அத்தை. ஸ்வேதா, நீ இப்படி ஆதிய சந்தேகப்படாத. கொஞ்சம் நீ பொறுமையா இரு, நான் கேக்குறேன். என்னடா ஆதி, உன் மனசுல எதுவும் இல்லைன்னு அம்மாக்கு தெரியும். ஆனா நீ கோவப்பட்டதை பார்த்து ஸ்வேதா எப்படி சந்தேகப்படுறான்னு பாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறீங்க. உங்களுக்குள்ள இப்படி சந்தேகம்லாம் வரவே கூடாது. அவ சின்ன பொண்ணு. ஸ்வேதாவோட மனசு கஷ்டப்படாம சந்தோஷமா நீதான் பாத்துக்கணும். சரி, நீயே சொல்லு, இப்ப எதுக்கு நீ இவ மேல கோவப்பட்ட? இவ கூட இன்விடேஷன் வைக்க போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், அதான் அவங்களே என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்கல்ல. உன் பிரச்சனைய வாயை திறந்து தைரியமா சொல்றா. சொல்லுடா. டேய், இப்பவாது உன் மனசுல என்ன இருக்குன்னு அம்மா முன்னாடி தைரியமா சொல்லுடா. அத விட்டுட்டு ஸ்வேதா சொல்ற மாதிரி மூடிலாம் மறைக்காத.